அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன். இந்த மாத நவகிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம சிறப்பாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனம் குரு பகவானின் அருளை பெற்ற அற்புதமான ராசி மீன ராசி. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதையும் ஒரு குறிக்கோளாக நினச்சி வாழக்கூடியவங்க தான் இந்த மீன ராசிக்காரர். இந்த மீன ராசிக்காரர் எவ்வளோ பெரிய ஒரு நல்லவங்க உள்ளம் கொண்டவங்களாக இருந்தாலும் ஆனால் நல்லவங்களுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே அமையலைங்கிற ஒரு வேதனைப்படுறதும் இந்த மீன ராசிக்காரர் தான் சமீபத்தில். காரணம் ஜென்மத்தில் சனி ஆச்சுங்களா. அடுத்தது 12ஆம் இடத்துல ராகு. அடுத்தது பார்த்தோம்னா இதுக்கு முன்னால் அதாவது குரு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியான இந்த சூழ்நிலையில் இந்த ஜூலை மாதம் உங்களுடைய ராசிக்கு அதாவது புதன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. இந்த 7ஆம் தேதி 5இல் இருந்து 4ஆம் இடத்திற்கு அதாவது வக்ர நிலை திரும்புவார். அப்போது உங்களுடைய தன்மையான ஒரு யோகங்கள் பார்த்துட்டோம்னா தகுந்த மாதிரி செவ்வாய் பகவானும் 2ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. இன்னொன்று பார்த்தோம்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதாவது 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ ஒரு நெருக்கடி எவ்வளோ ஒரு சிரமங்கள். நாம் அடுத்தவங்களுக்கு பார்த்து நல்லது பண்ணுறோம், உண்மையை சொல்கிறோம், யதார்த்தமான குணமாக இருக்கிறோம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எதுவுமே இல்லையேங்கிற ஒரு கருத்து வேறுபாடு நிவர்த்தியாகக்கூடிய ஒரு காலம். காரணம் என்னென்னா ஜென்மத்திலேயே சனி உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்து இந்த சமீப காலகட்டங்களில் ஒரு 5-3 அதாவது 5னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக பட்ட சிரமங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் பிறக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாருங்க இந்த மாத கடைசியில். குரு பகவான் பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருந்து ஒரு அற்புதமான உங்களுடைய ஜென்மத்தை உச்ச பலத்தோடு பார்க்கும்போது பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் பிறக்க போகுது. புரியுங்களா? அன்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. எது நம்ம ஆசைப்பட்டோமோ அதை அடைய போகிறோம். எதையை நோக்கி நம்ம கடந்த காலத்தில் நம்ம நினச்சி நம்ம பிரயாணம் பண்ணணுமோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகுது. வாழ்க்கையை தடுமாறி போச்சு, நிலை மாறி போச்சு, நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஏக்கம் நிச்சயமாக அது தேவையே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் பணத்தை இழந்தோம், பொருளாதாரத்தை நஷ்டத்தை சந்தித்தோம், வேலையும் இருந்தும் அதுலேயும் ஏதோ கடமைக்கு வேலைக்கு போகிற மாதிரி கட்டாயத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி ஏதோ நம்ம பொய் ஆகணுங்கிற ஒரு வீரியத்துக்காக வேட்டையாடுற மாதிரி வாழ்க்கை போய்ட்டு இருந்தது பார்த்திங்களா. இது மாறுமான்னு எதிர்பார்த்தது காலம் மாறவே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தீரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக வருடக்கோள்களுக்கு தகுந்த மாதிரி மாதக்கோள்களும் பெயர்ச்சிகளும் நமக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க இந்த ஜூலை மாதம். சரிங்களா. இந்த ஸ்தானத்தை அடைகிறதுனால 12ஆம் இடத்துல ராகு கண்டிப்பாக ஏதாவது பிரயாணங்கள் போக வேண்டிய சந்தர்ப்பம். அயன சயன போக சுகஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு ராகு இருக்கிறதுனால திடீர் ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா கடந்த ஸ்தானத்தில் பார்த்துட்டோம்னா நமக்கு எல்லாம் தேடி வந்த மாதிரி வந்தது, விரும்பி வந்தது, நாம் விரும்பும்போது நம்மளை விட்டு விலைக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அதாவது எல்லாமே நமக்கு அமைஞ்சது, நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு பலன்கள் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா அதாவது குடும்ப வாழ்க்கையிலேயே சில தேவையில்லாத சங்கடங்கள் எல்லாமே பெருசாக்கி அந்த ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டானதுங்க. சரிங்களா. உண்டானது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் நமக்கு யார் ஆதரவாக இருக்கணுமோ, நமக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கணுமோ, யார் நமக்கு ஒரு பக்கபலமாக இருந்து ஒரு உதவி செய்யணுமோ அவங்களே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க. ஏன்னா மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில் நம்ம யாரை நம்பணுமோ அவங்களே நமக்கு எதிரியானாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம பாதிக்கப்பட்டாலும் யாரையும் நம்ம காயப்படுத்தலை, கஷ்டப்படுத்தலை. ஆனால் நம்மளுடைய காயங்கள் சரியாகணும், நம்மளுடைய வேதனைகள் தீரணும் அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு நாளும் கடவுளையும் வணங்குறீங்க, நேர்மறை வழியிலையும் போகிறீங்க, மற்றவங்க கஷ்டம்னா தர்மம் செய்தால் நமக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சி வந்துட்டுருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் வாழ்ந்தவங்க தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளால் யாரும் கெட்டவங்க கிடையாது. ஆனால் நாம் கெட்டவங்களாக இல்லாமல் நம்மளை கெட்டவங்களாக நினைக்கிறாங்க மற்றவங்க அப்படின்னு ஒரு வருத்தமெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாதுங்க. சரிங்களா. ஏன்னா நேரம் கெடும்போது
சில நல்லவங்களுக்கும் சில சோதனைகள் வரும். அதே நேரம் சரியாகும்போது எவ்வளோ ஒரு பலவீனமாக இருந்தால் கூட ஒரு மனிதன் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு யோகத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து கண்டிப்பாக இந்த கிரக பயிற்சிகளால் அவங்களுடைய ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டீங்கன்னா, பண ரீதியிலையும் பாதிக்கப்பட்டீங்க, வேலை சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் பாதிக்கப்பட்டீங்க. அது மட்டும் கிடையாது, பாசம்ங்கிற திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சிரமங்களை அனுபவிச்சு கடந்து வந்துட்டுருக்கிறீங்க. சரிங்களா? ஆனால் இந்த கடந்து வர்றதை விட அதையும் தாண்டி வந்துட்டுருக்கிறீங்க. இன்னொன்று பார்த்தோம்னா, அதாவது ஆரோக்கிய ரீதியில் கூட சில தொந்தரவுகள் ஏற்பட்டுட்டு உண்டு. ஆரோக்கியங்கிறது நமக்கு பெரிய நோய் இல்லை, நொடி இல்லை, கஷ்டங்கள் இல்லை. ஆனால் ஒரு செல்சிலிப்பு இல்லை. மருந்து மாத்திரையை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. ஒரு நேரத்தில் இருக்கிற தெம்பு, தைரியம், துணிச்சல் மறு நேரத்தில் இல்லை. ஏதோ இழந்த மாதிரியே இருக்குங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் வைத்தியங்கள் பார்த்தாலும் ஒன்றும் நோய் இல்லை, நொடி இல்லைன்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ஏன் இப்படி இருக்குது? எல்லாமே நமக்கு ஒரு பலவீனம் அடைஞ்ச மாதிரி இருக்குது. நைட்டு படுத்தோம்னா சரியான தூக்கங்கள் வரமாட்டேங்குது. யோசனை பண்ணுற மாதிரியே இருக்குது. இது எல்லாமே இது ரொம்ப நாளாக இல்லைங்க. இப்போ இந்த 1 1/2 வருஷமா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க மீனராசிக்கார். இந்த சூழ்நிலை எல்லாமே கிரக பெயர்ச்சிகளால தான் இந்த மாதிரி தடுமாற்றத்தையும், இந்த மாதிரி ஆரோக்கிய தொந்தரவுகளையும், மனக்கசப்புகளையும் உருவாகிறது. இந்த கசப்புகள் கண்டிப்பாக தீர வேண்டிய ஒரு நேரமாக வந்திருக்கு. 5ல் குருவோட சுக்கிரனும் உங்களுக்கு பார்த்தோம்னா கரெக்டாக 6ஆம் இடத்துக்கு பயிற்சி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கு பயிற்சி 7ஆம் தேதி. இதெல்லாமே நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு காலம். சரிங்களா? குழந்தைகளால் நன்மைகள், குலதெய்வத்தினால நன்மைகள், நம்ம முன்னோர்களால் நன்மைகள் அப்படிங்கிற ஒரு ஸ்தான பலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள். சரிங்களா? இதனால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சி உருவாக போகுது. அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. ஆனால் ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். வண்டி வாகனம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கங்கள் அறவே வேண்டாம். யாரை நம்பினாலும் உங்களுடைய ஏமாற்றங்களை சந்திப்பீங்க. சரிங்களா? அடுத்தது இன்னொன்று பார்த்தோம்னா, குடுக்கல் வாங்கல், கடன் வாங்கின கடனுக்கு கட்டுறது சிரமமாக இருக்கும். கொஞ்சம் நெருக்கடிகளாக இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம்ங்கிறது இல்லை. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் 10,000 வந்தாலும் பத்தல, ரூ. 1,00,000 வந்தாலும் பத்தலைங்கிற நிலைமையாக தான் இருக்கும். அதையும் தாண்டி சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கும். இது எல்லாமே கடந்த காலத்தில் இருந்து இந்த ஜூலை மாதத்தோட நிவர்த்தி ஆச்சு. இனிமேல் நமக்கு எல்லாமே ஒரு அளவுக்கு மட்டும் இல்லை, ஓஹோங்கிற அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைய போகிறோம் நினச்சி பிரார்த்தனை பண்ணி சனி பகவானை வணங்குங்க. அதாவது உங்களுடைய அமைப்பில் பார்த்தோம்னா நிச்சயமாக பெருமாளை வணங்குங்க. ஏன்னா புதன் வக்ர நிலையில் இருக்குது. சரிங்களா? இந்த 2 வழிபாடுகள் மட்டும் செய்யுங்க. குலதெய்வத்தில் கண்டிப்பாக ஏதாவது பிரார்த்தனை வச்சுருந்தீங்கன்னா தவறாமல் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது நம்ம எப்போவும் வேண்டியிருப்போம், கோயிலுக்கு வரோம்னு நினச்சிருப்போம், இல்லை நல்லா போயிட்டே வந்துட்டே இருந்திருப்போம். இப்போ ஒரு 6 மாதமாக போகலை, 1 வருஷமாக போகலை. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா குலதெய்வமே தெரியல. அதாவது ஆரம்பத்தில் அவங்க கும்பிட்டுருந்தாங்க ஒரு சாமியை, கடைசியில் பார்த்தா அந்த சாமி இல்லை, குலதெய்வம் வேறங்கிறாங்க. இப்போ குலதெய்வம் எதுனே தெரியலிங்க, எதோ நான் மனசுப்பட்ட கடவுளை கும்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படிலாம் இருக்கும். அதனால் குலதெய்வம் தெரியாதவங்க, அதாவது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இதில் சிவனை வணங்குங்க. சரிங்களா? தாயோட வர்க்கத்தில் அம்மனை வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா அம்மனை வழிபாடு பண்ணுங்க. இந்த பிரார்த்தனைகள் செய்யுங்க. மீனராசியுடைய இந்த ஜூலை மாதத்தில் சில மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. இப்போ சொன்ன பலன் கோட்சார அடிப்படையில், உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நான் பலன்களை சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ராசிங்கிறது பிறந்த நம்மளுடைய சந்திரனை வச்சு நம்ம பலன்களை இது கணிச்சிருக்கிறோம். ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் லக்னம், அது மட்டும் கிடையாது, தசா புத்தி, அந்தரம், அதே மாதிரி இப்போ சூட்சுமம், இது எல்லாமே முழுமையான பலன்களை பிறப்பு ஜனன ஜாதகம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்போது பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய எதிர்காலத்தில் எந்த மாதிரி யோகங்கள், கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு என்ன தோஷங்கள், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன முடிவுகள் எடுக்கிறது, என்ன தசாபுத்திகள்ங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகம் தான் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மட்டும் தெரியப்படுத்துங்க. ஆன்லைன் மூலிமா கூட உங்களுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கவும் முடியும்.
எதிர்கால வாழ்க்கை இப்படி தான் இருக்குங்கிறத கண்டிப்பாக ஜாதக மூலியத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்க முடியும். சரிங்களா? மீனராசி அன்பருடைய எதிர்கால வாழ்க்கை இன்னி வரக்கூடிய காலம் சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி. வணக்கம்.